ஒன்ஸ் பிபி டேப்லெட் எடுத்தா லைஃப் லாங் எடுத்துக்கணுமா டாக்டர்? அப்படி கிடையாதுங்க. பிபி டேப்லெட் எடுத்தா லைஃப் லாங் எடுக்கணும்னு கிடையாது. ஸோ நெறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். நம்ம பிபி மெடிசின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் விசிட் வருவாங்க. வரும்போது பிபி நல்லா கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ டாக்டர் எனக்கு வந்து அவ்வளோதான் டிசீஸ் வந்து சரியாயிடுச்சு. பிபி நார்மல் ஆயிடுச்சு. ஸோ நான் மெடிசின் ஸ்டாப் பண்ணிடலாம். நெறைய பேர் இன்ஃபாக்ட் கேட்காம ஸ்டாப்பும் பண்ணிடுவாங்க. உங்க பிபி இஸ் அண்டர் கண்ட்ரோல் பிகாஸ் ஆஃப் த மெடிசின். நாட் பிகாஸ் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் சரியாயிடுச்சு அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால யூ ஷுட் கன்டின்யூ டு டேக் யுவர் மெடிசின்ஸ். பட் கண்டிப்பா நம்ம டோஸ குறைக்க முடியும் அண்ட் மெடிசின் கிராஜுவலா டேப்பர் பண்ணி நம்ம நிறுத்தவும் முடியும். பட் நீங்க போய் உங்க டாக்டரை விசிட் பண்ணுங்க. ஒரு கிரேடடா அவங்களே டோஸை படிப்படியா கம்மி பண்ணிட்டு நிறுத்தத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம். எஸ்பெஷலி ஏர்லி ஸ்டேஜ் இனிஷியலாவே நம்ம கண்டுபிடிச்சு ஏர்லியா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ரெகுலர் மெடிசன் எடுத்துட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு பண்ணும்போது நம்ம பிபி மெடிசன்ஸை ஏர்லியா ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டாக்டர் பிபிய ட்ரீட் பண்ணாம விட்டுட்டா என்ன மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்? ஸோ பிபி நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா திஸ் கேன் லீட் டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர், ஐ ப்ராப்ளம்ஸ், ஈவன் பிளட் வெசல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனே இதோடய நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால பிபி வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கண்ட்ரோல் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏஜ் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்போது நம்ம ஒரு 150-90 மெயின்டைன் பண்ணால் ஓகே. 150-90க்குள்ள. அண்ட் சப்போஸ் 60 இயர்ஸ் கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிபி டார்கெட் பார்த்தீங்கன்னா 140-90 கீழே இருக்கணும். அண்ட் இப்போ ரீசன்ட் கைட்லைன்ஸ் படி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குமே 140-90 கீழே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டார்கெட் ஃபார் பிபி லெஸ் தென் 140-90. பிபி எதனால வருது? இது ஏர்லியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா டாக்டர்? ஸோ பிபி பார்த்தீங்கன்னா 2 விதமா நம்ம சொல்லலாம். ஒண்ணு பிரைமரி காஸ், இன்னொன்னு செகண்டரி காஸ். 90-95% பார்த்தீங்கன்னா, அந்த பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் தான் சொல்லுவோம். பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் எதனால வருதுன்னா, லைக் ஹெரிடிட்டி ரீசன், எக்ஸசிவ் வெயிட், ஏஜிங்னால, எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஒபிசிட்டி அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஸ்லீப் டெப்ரிவேஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது எல்லாமே வந்து பிரைமரி ரீசன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். அடுத்தபடியாக செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் ஒரு 5-10% ஆஃப் த பீப்புள் வில் ஹாவ் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னா எதனால் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, சில கிட்னி ப்ராப்ளம்ஸில் ஹை பிபி வரும், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் லைக் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ், அட்ரீனல் ப்ராப்ளம்ஸ், ஒரு சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால பிபி வரும். இது செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். ஸோ எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. லைக் எப்போ நம்ம செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப யங் ஏஜில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் எடுத்தோடனே பிபி ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். லைக் ஒரு 2-3 ட்ரக்ஸ் கொடுத்தாலுமே பிபி வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது என்ன காசுன்னு கண்டுபிடிச்சி அந்த காசை ட்ரீட் பண்ணணும். நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். டாக்டர் நான் 3-4 மெடிசன்ஸ் போடுறேன், ஆனாலும் எனக்கு பிபி கண்ட்ரோல் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு அண்டர்லைங்காக ஏதாச்சும் லைக் செகண்டரி காஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ட்ரீட் பண்ணோம்னா பிபி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த ஹை பிபி பார்த்தீங்கன்னா இது ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஹை டைம். கெட் யுவர் பிபி செக் ரெகுலர்லி. உங்களுக்கு எதுவும் சிம்டம் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மல்னு கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிபி ரெகுலராக செக் பண்ணுங்க. அண்ட் ஒரு டைம் ஹையாக இருந்தால் பிபி இருக்குன்னு கிடையாது. அண்ட் கோ அண்ட் செக் வித் யுவர் டாக்டர் அண்ட் டேக் அட்லீஸ்ட் 2 or 3 ரீடிங்ஸ். யூஸ்வலாக இந்த டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரும்போது, ஒபிசிட்டி இதெல்லாம் இருக்கும்போது சேர்ந்தே வந்து பிபி வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்கணும், சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அண்ட் பிபியை குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது உங்களோட டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, improve the sleep quality and reduce the stress and have a balanced diet. இதெல்லாம் பண்ணாலே உங்கள் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். தேங்க்யூ.